எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம் புதுசாக. அதனால் சாமி போட்டு வச்சுட்டு இன்றைக்கி முதல்ல ட்ரை பண்ணி பார்க்குறோம். பீஸா ப்ரெட்டு வச்சுட்டேன் அதில். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை போடுறேன். எப்படி வரும் தெரியாது, வந்த பிறகு காட்டுறேன் பாருங்க. போட்டாச்சு. அப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகாய் எல்லாம் போட்டாச்சு. கேப்சிகம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து 160 டிகிரியில் வச்சுட்டேன். சீஸ் போட போகிறேன். ரெண்டுத்துக்கும் ஒன்றா போட்டுடுறேன். நான் கட் பண்ணி போடு. கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா எப்படி இதுன்னு தெரியாது எனக்கு. அதனால் வச்சுருக்கேன். அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ண போகிறோம். சாமி போட்டாச்சு. வேண்டாம், அப்படியே மேலே இது போடணுமா? நெய் கொஞ்சம் போடணும். நெய்யில் வேண்டாம், பட்டர் போடலாம். அதான் சீஸ் போட்டுருக்கேன். உள்ளே பேக் பண்ண போகிறேன். போட்டாச்சு. 160 டிகிரியில் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இது பேக்கிங் தானே. இது டைமிங் வந்து 14 to 16 வரைக்கும் வச்சுருக்கேன். ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. வைக்கல, டெம்பரேச்சர் டைமிங் செட் பண்ணிட்டேன். டைமிங்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிட்டேங்க. இங்கே செக் பண்ணிட்டேன். 0ல் இருக்கு. செட் பண்ணிட்டேன்ற. ஆமாம். பேக் ஆகுது. 16 வச்சுருக்கேன். பார்க்கலாம். அது பேக் ஆகிடுச்சு, டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப் பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. கடவுளே 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 கடவுளே. பார்த்தீங்களா? சூப்பராக வந்துடுச்சு. பரவாயில்லையே. இதில் லைட்டாக நான் மிளகுத்தூள், உப்புத்தூள் இதை போட்டுக்கிறேன். எங்கே மிளகுத்தூள் இல்லைங்க. எனக்கு நிறைய சீஸ் போட்ட பிடிக்காது. பரவாயில்ல, நாட் பேட். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தனியாக வச்சுருக்கிறாரு. அதனால வந்து லைட்டாக என்னோட இதுக்கு அது முதலே போட்டிருக்கணும், மறந்து விட்டேன். சீஸ் அது குறுகிடும் அந்த இதில். பட்டர் போட்டுனா பரவாயில்ல. சீஸ் போட்டாச்சு. எவ்வளோதான், வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சரி, எப்படி ரிமூவ் பண்ணுறது? சுடுமா? க்ளவுஸ்லாம் வாங்கணும். எடுத்தாச்சு.